இன்னைக்கும் பலரும் வழிபாடோடு நடந்து கொண்டிருக்கிற சிறப்பினை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட விடை ஏறி என்கிற அந்த சொல்லிலேயும் படைப்பை தொழிலை எடுத்து காட்டுகிறார். சுருக்கமாக சொல்லலாம், ஊழ்வினையின் முடிவிலே உலக உயிர்களெல்லாம் அழிந்து ஒழிகின்ற பொழுது அறக்கடவுள் மட்டும் தர்ம தேவதை மட்டும் அழியாது இறைவன்பால் இருந்தது. ஆகவே காளையாக ஏற்றுக்கொண்டான் என்பது வரலாறு. விடை ஏறி என்பது. அடுத்து மதிசூடி. தக்கன் யாகத்தை வளர்க்க தக்கன் அழிகின்ற பொழுது ஆகவே தக்கன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், அந்த தக்கனுடைய இதை காத்தல் தொழில் மூலமாக அதை காக்கிறான். தக்கனுடைய சாபத்தினாலே அழிந்துபடாமல் இருப்பதற்காக யாரை காப்பாற்றுகிறான்? சந்திரனை காப்பாற்றுகிறான். ஏன்னா தக்கனுக்கு 27 ஆகவே மனைவிகள் அதில் உரோகிணியின் மேலே ஈடுபாடு கொண்டவராக இருந்தால் ஆகவே அதை தடுக்க வேண்டும். அதனால அந்த சந்திரனை காத்தருள் புரிதல் பொருட்டு இது ஒரு பெரும் வரலாறு. ஆகவே அப்படிப்பட்ட சந்திரனை காத்தருள் புரிவதற்காக இறைவன் ஆகவே மதிசூடி என்று சொல்லக்கூடிய அந்த காத்தல் தொழிலை வரலாற்று குறிப்பை அதை எடுத்து காட்டுகிறான். அடுத்து இந்த பொடி பூசி என்று சொல்லுகிற பொழுது, காடுடைய சுடலை பொடி பூசி என்று சொல்லுகிற பொழுது அழித்தலை குறிக்கும். திருநீற்றாக நாம் வெண் சாம்பலாக அணிந்து கொள்கிறோம். அப்படிப்பட்ட ஊழி உலகெல்லாம் முடிந்த பிறகும் அழிவு எய்தி சுடுகாடாகி நிற்க அங்கேயும் அந்த சாம்பர் பொடியினை தன் திருமேனியிலே பூசிக்கொண்டதைத்தான் அங்கே அவர் பொடி பூசி என்ற குறிப்பை எடுத்து காட்டுகிறார். அடுத்து அங்கே உள்ளம் கவர் கள்வன் மறைத்தலை உணர்த்துகிற தொழில். அதே போல எல்லாருக்கும் படிந்தேத்த அருள் செய்த என்று சொல்லுகிற பொழுது அருளை காட்டுகிற தொழில். இதனாலே இருந்து அங்கே விடை ஏறி மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி உள்ளம் கவர்கள்வன் பணிந்து ஏத்து அருள் செய்த இத்தனை தொடர்களும் ஞானசம்பந்த குழந்தை முதல் திருப்பதிகத்தில் முதல் பாடல்லேயே பயன்படுத்தி இருக்கிறது. அதனால படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் இந்த 5 தொழில்களையும் எடுத்து காட்டுகிற சிறப்பினை உடைய பதிகமாக அமைந்திருக்கிறது. அதே போல இறைவன் 8 குணங்களை உடையவன். அப்படிப்பட்ட 8 குணங்களையும் இந்த பாடல்லே எடுத்து காட்டுகிறார். விரிவான வரலாறு. அதனால தோடுடைய செவி என்று சொல்லுகிற பொழுது பேரருள் உடைமை, விடையேறி என்று சொல்லுகிற பொழுது தன் பயத்தனாதல், தூய உடல் மதிசூடி முற்றறி உடைமை, பொடி பூசி வரம்பில் இன்பம் உடைமை, உள்ளம் கவர் கள்வன் இயல்பாக பாசங்களிலிருந்து நீங்குதல், இயற்கை உணர்வு பிரம்மபுரம் என்று சொல்லுகிற பொழுது பிரம்மபுரம் அளவில் ஆற்றல் உடைமை. ஆகவே இறைவனுடைய எண்குண தொழில்களையும் ஆகவே இப்படிப்பட்ட தொடர்கள் சொற்களின் மூலமாக பெருமையை எடுத்து காட்டுகிற சிறப்பினை இந்த பதிகத்திலே நாம் பார்க்க முடிகிறது. அடுத்தும் சைவ சித்தாந்தத்தின்படி இறைவனை அருவம் என்பது சில சமயங்கள் கூறும், உருவம் என்று சில சமயங்கள் கூறும். ஆனால் சைவ சித்தாந்தம் இறைவனை உருவம், அருவம், அருவுருவம் என்று 3 திருமேனிகளை உடையவனாக குறிப்பிடும். சைவ சித்தாந்தம் மட்டும்தான் அருவம், உருவம், அருவுருவம் என்ற 3 திருமேனிகளை உடைய பெருமான் என்று குறிப்பிடும். அந்த குறிப்பும் இந்த பாடலிலே அமைக்கப்பட்டுள்ள சிறப்பை பார்க்க முடிகிறது. விடையேறி மதிசூடி என்பன உருவம், அதே போல பொடி பூசி பிரம்மபுரம் என்பன அருவுருவம். ஆகவே உள்ளம் கவர் கள்வன் என்பது அருவம். இந்த 3ஐயும் எடுத்து காட்டுகிற சிறப்பு இந்த முதல் பதிகத்திலே அமைந்திருக்கிறது. கேட்கலாம் பெரியவர்களே, தனக்கென ஒரு நாமம் ஓர் உருவம் இல்லாத என்றுமில்லாத இறைவன் ஏன் இப்படி திருமேனிகளை எடுக்க வேண்டும் அல்லவா ஒரு கேள்வி. அப்படிப்பட்ட தனக்கென ஒரு நாமம் ஓர் உருவம் என்றும் இல்லாத இறைவன் உயிர்களின் ஈடேற்றத்திற்காக, உயிர்களினுடைய ஈடேற்றத்திற்காகத்தான் கொள்ளுகின்ற திருமேனி மூவகை திருமேனி. உயிர்களுடைய ஈடேற்றத்திற்காகத்தான் ஏற்றுக்கொள்கின்ற திருமேனி மூவகை திருமேனி. அதிலே அருவத் திருமேனி, அருவுருவத் திருமேனி, உருவத் திருமேனி என்பது நீராவி போன்ற அருவ நிலை. ஆகவே நீராவி போன்ற அருவ நிலை என்று சொன்னால் இறைவன் உயிர்களுக்கு உள்ளின்று உணர்த்துகிற பொழுது நுண்ணிய நாத வடிவமாய் நின்று உணர்த்துகிறான். அது இறைவனது அருவ நிலையாம். ஆகவே அருவம் என்பது கண்ணுக்கு புலனாகாது, கருத்தினால் உணரப்படும். அருவம் என்பது கண்ணுக்கு புலனாகாது, கருத்தினால் புலப்படும். இது இறைவன் கொண்ட தெரிமை. அடுத்து அருவுருவ திருமேனி. அருவுருவ இதை சொல்லுகிற பொழுது நம்ம எண்ணும் எடுத்தும் சொல்லானாய் போற்றி
என் சிந்தை நீங்கா இறைவா போற்றி என்று திருவாசகம் எடுத்து சொல்கிறது. அதே போல அருவுருவ திருமேனி மேகம் போன்றது. ஒரு சமயம் புலனாகும், ஒரு சமயம் புலனாகாமல் இருப்பது. இவ்வாறு கண்ணுக்கு புலனாகும் போதும் அதுவே கைகால் முதலிய உறுப்புகள் என்று பிழம்பு மாத்திரையாய் நெருப்பு மாத்திரையாய் இருப்பது. ஆகவே இந்த ஜோதி வடிவை அருவுருவ திருமேனி என்று கூறுவார்கள். இது எங்க பார்க்கலாம்னா திருக்கோயில்கள் எல்லா இடத்திலேயும் இந்த அருவுருவ திருமேனி தான். அப்ப திருக்கோயில்கள்ல இருக்கிற அருவுருவ திருமேனி என்று சொன்னால் சதாசிவமூர்த்தியாக இருக்கிற 5 தொழில்களையும் அருளி செய்கின்ற சிவலிங்க திருமேனிகள் அருவுருவ திருமேனி ஆகும். அருவ திருமேனியை பார்த்தோம், அடுத்து அருவுருவ திருமேனியை பார்த்தோம். நீங்க கேட்கலாம், இதே பசுவினுடைய உடல் எல்லா பகுதியிலேயும் வெளிப்பட்டு தோன்றாத பால் அதனுடைய மடியிலே இருந்துதான் பால் நமக்கு சுரக்கிறது. அதே போலத்தான் எங்குமே நிறைந்திருக்கக்கூடிய இறைவன் திருக்கோயில் எல்லா இடத்திலேயும் நிறைந்திருக்கிற உலகத்தில் உள்ள பொருட்கள் எல்லாவற்றிலும் நிறைந்திருக்க திருக்கோயிலே உள்ளிருக்கின்ற கூடிய அந்த சிவலிங்கத்திலே திருமேனியாக இருந்து அருள் புரிந்து கொண்டிருக்கிறான் என்ற ஒரு குறிப்பை ஞானசம்பந்த பெருமான் இந்த முதல் பதிகத்திலே எடுத்துக்காட்டு. உருவத் திருமேனி, உருவத் திருமேனி மழை போன்ற உருவம் என்று சொல்லுகிற பொழுது உருவம் கண்ணிற்கு புலனாவதும் முகம் முதலிய உறுப்புகளுடன் விளங்குவது என்று பக்குவம் இல்லாத உயிர்களுக்கு புலப்படாமல் தவத்திற்கு சிறந்தார்க்கே புலனாகும் என்பதை சொல்கிறார். அப்பன்னா இந்த உருவத் திருமேனியை ஏன் இறைவன் கொள்ள வேண்டும்? அடியார்கள் அருள் புரியும் பொருட்டுத்தான் அவ்வச்சமயத்தில் தோன்றி அருளிய இந்த உருவ திருமேனியை இறைவன் ஏற்றுக்கொள்கிறான். இந்த உருவத் திருமேனி மட்டும் போக வடிவம், யோக வடிவம், வேக வடிவம். ஆகவே அருவத் திருமேனி, அருவுருவத் திருமேனி, உருவத் திருமேனி என்று 3 திருமேனிகளை உருவத் திருமேனிகளை இறைவன் ஏற்றுக்கொள்கிறான். அந்த வகையில் இறைவன் உயிர்களை ஈடேற்றுவதற்காகத்தான் இந்த வடிவங்களை ஏற்றுக்கொள்கிறான் என்று சொல்லுகிற பொழுது இந்த உருவத் திருமேனியிலேயும் போக வடிவம், யோக வடிவம், வேக வடிவம் என்ற 3 வடிவங்களிலே இறைவன் விளங்குகிறான். உமையமோடு இருக்கின்ற பொழுது அது மணவாள கோலம். நம்மளை போல இல்லறத்திலே ஈடுபடுவர்களுக்கு அருள் காட்சி வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது அது உமையம்மையோடு இருக்கின்ற கோலம் என்று சொன்னால் அதுதான் போக வடிவம். அடுத்து யோக வடிவம் என்று சொன்னால் ஆகவே உயிர்களுக்கு ஞானத்தை அருளும் பொருட்டு குருவாக வருவது. உயிர்களுக்கு ஞானத்தை அருளும் பொருட்டு குருவாக வந்து அருள் புரிவது என்று சொன்னால் யோக வடிவம். அப்ப வேக வடிவம் என்று சொல்லுகிற பொழுது ஆகவே உயிர்களுக்கு அடியார்களுக்கு ஏற்படுகிற துன்பத்தை போக்குவதற்காக தீயவற்றை அழிப்பதற்காக தான் கொண்ட கோலம் என்ன வடிவங்க? ஆகவே வேக வடிவம். எதற்காக வேக வடிவம் எடுக்கிறான் என்று சொன்னால் உயிர்களுக்கு அடியார்களுக்கு ஏற்படுகிற அந்த துன்பத்தை போக்குவதற்காகவும் அந்த தீயவற்றை அழிப்பதற்காகவும் வீர திருமேனி என்று சொல்லக்கூடிய அந்த வேக திருமேனியை ஏற்றுக்கொள்கிறான். அப்படிப்பட்ட வீர கோலங்கள் என்று சொன்னால் அதுதான் அட்ட வீரட்ட செயல்கள் என்று சைவ சித்தாந்தத்திலே. ஆகவே காலனை உதைத்தது, அதே போல திரிபுரம் அடித்தது, தக்கன் தலையை அடித்தது, மத யானையை உரித்தது, சலந்தரனை தடித்தது, ஆகவே மன்மதனை எரித்தது. ஆகவே அடுத்து அந்த தக்கனுடைய தலையை அரித்தது, பிரம்மனுடைய தலையை கொய்தது, எல்லாம் அட்ட வீரட்ட செயல்கள். அதனால உருவத் திருமேனியை கொண்டு போக வடிவம், யோக வடிவம், அடுத்து வேக வடிவம். இந்த வேக வடிவத்தில் இறைவன் ஆகவே உயிர்களை ஈடேற்றுவதற்கும் அந்த தீமையை நீக்குவதற்காகவும் தன்னுடைய 8 வீரட்ட செயல்களை செய்தான் என்கிற சிறப்பை அதனாலே இப்படிப்பட்ட 3 திருமேனியை மேற்கொள்கிறான் இறைவன் என்பதை ஞானசம்பந்த குழந்தை இந்த முதல் திருப்பதிகத்திலே எடுத்து சொல்கிறது. அப்ப விடையேறி மதிசூடி என்பன உருவம், பொடி பூசி பிரம்மபுரம் என்பன அருவுருவம், உள்ளம் கவர் கல்வன் என்பது அருவம் என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிற முறையிலே இந்த முதல் பதிகத்திலே இறைவன் முப்பெரும் திருமேனி ஏற்றுக்கொண்டு அருள் புரிகிறான் என்பதை பார்க்கிறோம். இந்த பாடல்களிலே 6 பெயர்களை குறிப்பிடுகிறார். செவியன், விடையேறி, மதிசூடி, பொடி பூசி, கல்வன், பெம்மான் என்று 6 பெயர்களை எல்லாம் இறைவனை குறிக்கின்ற பெயர்கள். இப்படி இறைவனை குறிக்கின்ற பெயர்கள் என்று சொன்னால் இவன் அவ்வப்பொருளாக அந்த பொருளினுடைய தலைவனாக விளங்குகிறான் என்று பொருள். அப்ப அவ்வப்பொருளாக என்று சொன்னால் 6 சமயம் 6 பெயர்களை கூறுகிறான். அப்ப சொல்லுகிற பொழுது உலகாயுதம், பௌத்தம், சாங்கியம், நைசாயிரம், வைசேடியம், மீமாம்சம்
6 சமயங்களுக்கும் தலைவனாக இருக்கக்கூடிய எங்களுடைய பரம்பொருள் என்பதை சொல்வதற்காகத்தான் 6 பெயர்களை, இறைவனுடைய பெயர்களை கூறி அவற்றுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய இவன் என அண்மை சுட்டினாலே, இவன் பெம்மான் இவன் அன்றோ என்று அண்மை சுட்டினாலே சொல்கிற பொழுது அப்படிப்பட்ட 6 சமயங்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய பரம்பொருளை இங்கே ஞான குழந்தை சுட்டி காட்டுகிறது. அடுத்து இந்த பாடலே நீங்கள் 4 வரி பாடல்தான். இந்த பாடலுடைய சொற்களை எண்ணி பார்த்தீர்கள் என்று சொன்னால் 36 சொற்கள் இருக்கும். தோடுடைய செவியன் என்பிடை என்று சொல்லி 4 வரியையும் பார்த்தீங்கன்னா 36 சொற்கள். சைவ சித்தாந்தத்தினுடைய 36 தத்துவங்களும் 36 சொற்களாக அமைத்து காட்டி இருக்கிறது இந்த ஞான குழந்தை. ஆகவே 4 அடிகள். இந்த 4 அடிகள் என்று சொன்னால் இறைவனை அடைவதற்குரிய சாதனங்கள் என்று சொன்னால் சரியை, கிரியை, யோக, ஞானம் என்று சொல்லக்கூடிய அந்த 4 நெறிகள். அப்ப சாதகனமாக இருக்கக்கூடிய உயிர்களுக்குத்தான் ஆகவே இறைவனை அடைவதற்குரிய தகுதி இருக்கிறது. அந்த உயிர்கள் உய்வதற்கு அந்த 4 வரிகளும் 4 சாதனங்களாக சரியை, கிரியை, யோக, ஞானம் என்பன சாதனங்களாக உள்ளன. சரியை என்பது உடலாலே தொண்டு செய்வது, கிரியை என்பது உடலும் உயிரும் இணைந்து தொண்டு செய்வது, அது பூசனை வழிபாடு முதலே அடங்கும். அதே போல யோகம் என்பது ஒன்றி நிற்றல், ஞானம் என்பது இரண்டர கலந்த சுத்தாத்துவ நிலை. ஆகவே இந்த 4 நிலைகளையும் நமக்கு காட்டி அருளியவர்கள் சரியை, கிரியை, யோக, ஞானம் என்ற இந்த 4 நெறிகளையும் ஆகவே நமக்கு காட்டியவர்கள் சமயாச்சாரியர்கள் 4வரும். அதனாலே சரியை வழி நின்று காட்டியவர் திருநாவுக்கரச பெருமான், கிரியை வழி நின்று காட்டியவர் திருஞான சம்பந்த சுவாமிகள், யோக நெறி வழி காட்டியவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள், ஞான நெறி வழி நின்றவர் மாணிக்க வாசக அடிகள். இந்த 4வர் வழிபாட்டு முறையும் வடமொழியாளர்கள் என்ன குறிப்பிடுகிறார்கள்? தாசமார்க்கம், சர்புத்திர மார்க்கம், சகமார்க்கம், சன்மார்க்கம் என்பதை குறிப்பிடுகிறார். அதைத்தான் சைவ சித்தாந்தம் சரியை, கிரியை, யோக, ஞானம் என்று குறிப்பிடுகிறது. இந்த தாசமார்க்கம் என்று சொன்னால் இறைவனை ஆகவே ஆண்டவனாகவும் தன்னை அடிமையாகவும் ஏற்றுக்கொண்டு வழிபடுதல். அப்ப இறைவனை ஆண்டவனாகவும் தன்னை அடிமையாகவும் ஏற்றுக்கொண்டு வழிபடுகிற தொண்டு நெறி, அதைத்தான் அவர்கள் தாசமார்க்கம் என்று சொல்லுவார்கள். இந்த நெறிக்கு வழிகாட்டியவர் திருநாவுக்கரசு சுவாமிகள். அதை சொல்லுகிற பொழுதுதான் அவர் நங்கடம் பனை பெற்றவள் பங்கினல் தென்கடம்பை திருக்கர கோயிலான் தன்கடன் அடி ஏனையும் தாங்குதல் என்கடன் பணி செய்து கிடப்பதே என்று பாடுவார். ஆகவே அப்படிப்பட்ட ஆகவே இன்றைக்கும் திருநாவுக்கரசு பெருமானுடைய திருவுருவத்தை பார்த்து கையில உழவாரம் என்கிற அந்த கருவியை வைத்துக் கொண்டு தன்னுடைய தொண்டு நெறியை செய்தவர். அதனால தான் சொல்லுவார் திருநெறிய நெறி தொண்டு என்று குறிப்பிடுவார் சேக்கிடாரடிகள். அதே போல கிரியை மார்க்கம் என்று சொன்னால் இறைவனை தந்தையாகவும் தன்னை குழந்தையாகவும் புத்திரனாகவும் கொண்டு வழிபடுதல். அதைத்தான் சர்புத்திர மார்க்கம் என்று குறிப்பிடுகிறார்கள். தந்தை மகன்மை நெறி, அந்த தந்தை மகன்மை நெறி என்கின்ற முறையிலேதான் ஆகவே இறைவனை தந்தையாகவே பார்க்கிற அந்த சிறப்புக்குரிய பதிகமாகவும் இது அமைந்திருக்கிறது. சர்புத்திர மார்க்கம் என்பதை பார்க்கிறோம். அந்த மார்க்கத்தை சொல்லுகிற பொழுது ஆகவே அது சர்புத்திர மார்க்கம். இதற்கு வழிகாட்டியவர் திருஞான சம்பந்தர். அடுத்து சகமார்க்கம், இறைவனை தோடனாகவே கண்டு வழிபட்டு இதற்கு வழிகாட்டியவர் என்று சொன்னால் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். சன்மார்க்கம், ஆகவே தலைவன் தலைவி என்கின்ற முறையில ஆகவே அறிவு நெறியிலே நின்று நமக்கு வழிகாட்டியவர் என்று சொன்னால் மணிவாசக பெருந்தகை. அதனால இந்த தோடுடைய செவியன் என்கிற பாடல்ல 4 வரிகளும் சரியை, கிரியை, யோக, ஞானம் என்று சொல்லக்கூடிய 4 நெறிகளை எடுத்து காட்டுகிற முறையிலேயும் அடிதோறும் 5 சீர்கள் கொண்டிருத்தலால், அப்ப அடிதோறும் 5 சீர்கள் கொண்டிருத்தலால் ஆகவே திருவைந்தெழுத்து, இறைவனுடைய 5 தொழில்கள், ஆகவே 5 சக்திகள், 5 மலங்கள், சைவ சித்தாந்தத்தினுடைய கருவூலம் போல இந்த முதல் ஒரு பாடல் போதும். எல்லாவற்றையும் பொதிந்து காடுகிறார் என்று சொன்னால் இந்த கிட்டத்தட்ட அவர் 4000 பாடல்கள் நமக்கு கிடைத்திருப்பது. அதனால ஒவ்வொரு பாடல்லேயும், அதனால இந்த முதல் பாடல்லேயே நாம் திருவைந்தெழுத்து, இறைவனின் 5 தொழில்கள், 5 சக்திகள், 5 மலங்கள் ஆகவே ஒற்றி நீக்கி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 18 எழுத்துக்கள் அடிதோறும் எண்ணி வருகின்றன. அப்ப 18 வித்தைகள் இயல்பையும் இந்த முதல் பதிகம் தெளிவாக எடுத்து காட்டுகிற சிறப்பை பார்க்கிறோம். அடுத்து உள்ளம் கவர் கல்வன் என்று சொல்லக்கூடிய ஒரு தொடர். இந்த உள்ளம் கவர் கல்வன் என்று சொல்லக்கூடிய இந்த தொடரை நுனித்து ஆய்கிற பொழுது
என்ன உலகத்திலே உள்ள கள்வர்கள், கள்வர் என்று சொல்லுகிற பொழுது உலகத்திலே உள்ள கள்வர்கள் எதை புறப்பொருளை திருடுகிறார்கள். ஆனால் இறைவன் அடியவர்களுடைய உள்ளத்தை திருடுகிறான். அதனாலே அப்படிப்பட்ட உள்ளம் கவர் கள்வனாக இருக்கிறான் என்கிற கருத்தை அங்கே அமைத்து காட்டுகிற சிறப்பை பார்க்கிறோம். இறைவன் அடியவர்களுடைய உள்ளத்தை கவர்ந்து கொண்டு அங்கேயே நிலை பெறுகிறான். கள்வர்கள் இருக்க மாட்டாங்க, திருடிட்டு போயிடுவாங்க. ஆனா இந்த பிற கள்வர்களால் தீங்குதான் நிகழும். ஆனா இறைவன் என்கிற நம்முடைய அடியார்களுடைய உள்ளத்தை கவர்ந்து கொள்கிறான் என்பதை பார்க்கிறோம். உள்ளத்தை களவு கொள்கின்ற இறைவன் பெருவிருப்பு கூடையவன். யாரும் திருடர்கள் திருடுவதை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஆனா இறைவன் நம்மை திருடுகிறான் என்று சொன்னால், நம்முடைய உள்ளத்தை திருடுகிறான் சொன்னால் ஏற்றுக்கொள்வார்கள். அப்படிப்பட்ட கள்வனை காதலித்து போலடிதல் அடியவர் அனைவரும் ஏக்க நிற்பர் என்ற காரணத்தினால உள்ளம் கவர்கள்வன் என்ற அந்த சொற்றொடருக்கும் ஆகவே இப்படிப்பட்ட நல்ல பொருள் கருத்துக்கள் அமைந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, பக்தி, ஞானம் கனிந்த பக்தி. இந்த ஞானம் கனிந்த பக்தி என்று சொன்னால், ஞானத்தினுடைய பக்தியினுடைய உச்ச நிலை என்று சொன்னால் பெண்மையாக மாறுகிறதா. அந்த பெண்மையாக மாறுகிற பொழுது ஆகவே நான் ஞானத்திலே சிறந்த நம்மாழ்வாரை, அந்த நம்மாழ்வாரை பார்க்கிறோம். அதே போல திருமங்கையாழ்வாரை பார்க்கிறோம். அந்த ஞானத்தினுடைய பக்தி மேலீட்டினால பெண்மை நிலை எய்தி ஆகவே பராங்குச நாயகியாகவும் பரகல நாயகியாகவும் பெயர் வழங்குகிற சிறப்பை பார்க்கிறோம். இதை விட நம்முடைய சைவ சமயத்துக்கே வருவோம். மணிவாசக பெருமான் ஞானத்தினுடைய முதற்சியாக பக்தி உணர்ச்சியினுடைய மேலீட்டாக மாணிக்க வாசகர் பெண்மை நிலை எய்தி நாயக நாயகி பாவம், பெண்மை நிலை எய்தி நாயக நாயகி பாவம் பொங்கி ததும்புகின்ற திருச்சிற்றம்பல கோவையார், திருக்கோவையார். திருச்சிற்றம்பல கோவையார் என்ற அருப்பொருள் அரிய பொருள் அமைந்த அப்படிப்பட்ட நூலை பாடியிருக்கிறார். இந்த உண்மைகளை எல்லாம் நாம் பார்க்கின்ற பொழுது இதை விளக்குகிற வகையிலேதான் இறை கலந்த இன வெள்விளை சோர என் உள்ளம் கவர் கள்வன். இதையும் அங்கே ஞானசம்பந்த குழந்தை தன்னுடைய பாடல்ல எடுத்து காட்டுகிறது. அது மட்டுமல்ல, ஆகவே என் உள்ளம் கவர் கள்வன் என்று இந்த திருப்பதிகத்திலே அமைந்துள்ள சிறப்பை பார்க்கிறோம். அதனாலே ஞானம் கனிந்த பக்தி சிறப்பை இந்த திருப்பதிகத்திலே எடுத்து அடுத்து குருவருள் தோடுடைய செவியன் என்று தொடங்குகிற இந்த திருப்பதிகம், இந்த திருப்பதிகம் குருவருள் என்ற தலைப்பிலே அகத்தியர் தேவார திரட்டு எடுத்து காட்டுகிறது. இந்த அகத்தியர் தேவார திரட்டு நூல் தொகுத்து காட்டுகிற பொழுது ஞானசம்பந்தருடைய குருவருள் பெற்ற நிலையில் பாடிய பதியம் தோடுடைய செவியன் என்கிற பதியம் ஞானசம்பந்தர் குருவருள் பெற்ற நிலையில் பாடிய பதிகம் என்றும், ஞானசம்பந்தர் குருவாக விளங்கி நமக்கெல்லாம் ஆகவே இறையருள் ஆகவே அருள் கொடுக்கிற கருத்துக்குள்ள பாடலாக அமைந்தது என்பதையும் நாம் இந்த வகையிலே இந்த பதியத்தை பார்க்கிறோம். அதை விட ஒரு சிறப்பு என்ன தெரியுங்களா? பிற தலங்களிலே எல்லாம் சிவபெருமான் பெரும்பாலும் லிங்க வடிவமாக காட்சி தருகின்றார். ஆனால் சீர்காழியிலே மட்டும் பீடுடைய பிரம்மபுரமா இறைவனாக இருக்கிற சிவபெருமான், அந்த இறைவன் ஆகவே லிங்க குரு சங்கம என்ற மூவகையிலேயும் காட்சி தருகிறான். நீங்க எல்லா திருத்தலத்திலேயும் பார்த்தா சிவபெருமான் லிங்க வடிவிலே காட்சி தருவான். ஆனா இந்த பிரம்மபுரம் என்று சொல்லக்கூடிய அந்த சீர்காழி திருத்தலத்திலே மட்டும் லிங்கம் குரு சங்கமம் என்ற மூவகை நிலையிலேயும் கருவறையிலே உள்ள பிரம்மபுரீஸ்வரர் லிங்க வடிவிலே காட்சி தருகிறார். அடுத்து கட்டுமலை மேலுள்ள அந்த விமானத்திலே இருக்கிற தோணியப்பர் குரு வடிவிலே காட்சி தருகிறார். அடுத்து அந்த அதற்கு மேலே உள்ள சட்டைநாதர் சங்கம வடிவத்திலே இருந்து காட்சி தருகிறார். இப்படி தோணியப்பராக குரு அளித்த ஞானப்பாலை உண்ட காரணத்தினாலேதான் குருவருள் என்ற இந்த திருப்பதிகம் பெயர் பெற்றது என்ற சிறப்புக்குரிய பதியமாகும் இது அமைந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, ஒரு தமிழ் வீரர் ஞானசம்பந்த பெருமான். ஏன்னா தனித்திருந்து தவம் புரிதலே சமயம் என்றிருந்த காலத்துல ஏதோ தவம் செய்வார்கள் அருளாளர்கள், அப்படி இப்படி தவம் இருந்துட்டு ஆகவே இறைவனுடைய அருளை, அப்படி அல்ல ஞானசம்பந்த பெருமான். ஆகவே அப்படி ஞானசம்பந்த பெருமான் தமிழக வரலாற்றிலே ஆகவே மக்களிடத்திலே இருக்கிற கொள்கைகளை எல்லாம் எடுத்து ஆராய்ந்து அப்படிப்பட்ட 1000 தொண்டர்களோடு தமிழகம் முழுக்க சுற்றி சுற்றி வந்த சமுதாய குழந்தை ஞானசம்பந்த பெருமான். அப்படிப்பட்ட சிறப்புக்குரிய அந்த தமிழ்ஞான குழந்தை என்று சொல்லுகிற பொழுது சந்தமார்ந்த அழகிய தண்டமிழை பாடியது.
எங்களுடைய பேராசிரியர் செல்வகணிதி அவர்கள் இசையோடு பாடுகிற பொழுது அந்த இசையெல்லாம் எடுத்து சொன்னார்கள். அந்த ஞான குழந்தை பாடியது இசை பாடல்களை இயற்றியே. அதனால தான் அவர் சொல்றார், நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தர் என்று சேக்கிழார் பாடுவார். நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தர் சந்தமார்ந்த அழகிய தண்டமிழ் என்று பாடுவார். பன்மலிந்த பாடல்கள் என்று பாடுகிற சிறப்பை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட சந்தமார்ந்த அழகிய தண்டமிழ் பாடல்களை இந்த ஞான குழந்தை பாடி இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, முறை பெறடா பாடல்கள். திருமுறை, இந்த திருமுறையிலேயே ஞானசம்பந்தருடைய பதிகங்கள் எல்லா பதிகங்களையும் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், 8ஆம் பாட்டில் ராவணனை பற்றிய வரலாறு, 9ஆம் பாட்டில் ஆகவே அயனும் அரியும் அடிமுடி தேடிய வரலாறு, 10வது பாட்டில் சமண பௌத்தர்களுடைய சழக்குகள் பற்றிய அந்த குறிப்பை காட்டுகிறார். 11வது பாட்டில் பதிகத்தினுடைய பெயரை குறி. இந்த பதிகங்கள் எந்த பதிகத்தை எடுத்தாலும் சரி பிறழாமல் தன்னுடைய கருத்தை வலியுறுத்தி பாடுவார். அப்ப ஒவ்வொரு பதிகத்திலேயும் 8வது பாடல்ல ராவணனுடைய வரலாற்றை சொல்கிறார் என்று சொன்னால், மண்ணுலகத்திலே வாழ்பவர்கள் பிழை செய்தாலும் ஆகவே தவறுணர்ந்து வருந்தி தன்னை புகழடைந்தால், சிவபெருமானிடத்தில் புகழடைந்தால் அவர்களை கருணையினால் கைவிடாது ஏற்று காத்தருள் புரிவான் என்பதுதான் ராவணனுடைய வரலாறு நமக்கு புலப்படுத்துகிறது. 8வது பாடலில் ராவணனுடைய வரலாற்றை சொல்கிறார்கள் என்று சொன்னால், இந்த உலகத்திலே வாழ்பவர்கள் பிழை செய்தாலும் தவறுணர்ந்து வருந்தி தன்னை புகழடைந்தால் ஆகவே சிவபெருமான் அவர்களை தன் கருணையினாலே கைவிடாது ஏற்று காத்து அருள்வான் என்பதுதான் ராவணனுடைய வரலாறு. இதை 8வது பாடத்தில் பதியந்தோறும் அவர் பாடிய பாடல்கள் எல்லா பதியத்திலேயும் 8வது பாடல். அதே போல 9வது பாடல் தொழுவார்க்கு வணங்குவார்க்கு ஆகவே வழிபடுபவருக்கு சிவபெருமான் இயல்பு என்பதனையும் அறியாமையினாலும் செருக்கு உடையவர்களை எல்லாம் அறிதல் இயலாது என்ற உண்மையினை சொல்வதுதான் அயனும் மாலும் அடிமுடி தேடிய வரலாறு. செருக்குடையவர்களாக இருந்து நான் இறைவனை காண்பேன் என்று சொல்லுபவர்களுக்கெல்லாம் இறைவன் காணற்கு அறியான். அதனால் அப்படிப்பட்ட அயனும் மாலும் அடிமுடி தேடிய வரலாறு என்று சொன்னால், செருக்குடையவர்களுக்கும் அறியாமையிலா உள்ளவர்களுக்கும் இறைவன் காண முடியாது என்கிற வரலாறு தான் அடிமுடி தேடிய வரலாறு. அடுத்து சமண பௌத்தர்கள் என்ன குறைகளை செய்தா சொன்னாலும் சரி, சமண பௌத்தருடைய கொள்கைகள் பிழையுடையன, தீங்குடையன என்பதை அவையெல்லாம் தீங்கு பயப்பனதே என்பதை அறுதியிட்டு உறுதியிட்டு சொல்கிறார் இந்த ஞான குழந்தை என்பதை பார்க்கிறோம். ஞானசம்பந்தருடைய இங்க கருத்துக்கள் கொஞ்சம் கூட சலியாமல், முறை பெறடாமல் தமுத திருப்பதிகம் ஒவ்வொன்றத்திலும் வலியுறுத்தி காட்டுகிற சிறப்பை பார்க்கிறோம். அடுத்தது அவர் பதிக பாடல் என்று சொல்லுகிற பொழுது திருக்கடைக்காப்பு. இதுதான் பதிகத்தினுடைய பயன். இந்த திருக்கடைக்காப்பு என்பதற்கு வேறொரு பெயர் சொல்லுகிற பொழுது ஆகவே அப்பருடைய பாடல்களை தேவாரம் என்று சொல்லுவோம், சுந்தரருடைய திருப்பாட்டு என்று சொல்லுவோம், சம்பந்தருடைய பாடல்களை திருக்கடைக்காப்பு என்று பெரியோர்கள் வழங்குகிறார். அதனால இந்த திருக்கடைக்காப்பு என்று சொல்லுவது பதிகத்தினுடைய பயன் கூறும் பாடல். ஒவ்வொரு பதிகத்திலேயும் பயன் கூறுகிற பாடல். அதுவும் தன்னுடைய பெயர் தமிழ்ஞான சம்பந்தன் என்று பெயரை சொல்லி ஆகவே அப்படிப்பட்ட இந்த பதிகத்தை படித்தால், இந்த பதிகத்தை பயில்வதால் என்ன நன்மை கிடைக்கும் என்பதை சொல்கிற அந்த பல பகுதியை